சில துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை ஒரு பெரிய கேள்விக்குறியாய் மாற்றிவிடும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே என்னை தடுத்து நிறுத்துவீராக. இந்த பொதுவாக வாலிப பிள்ளைகள், தம்பிகள், தங்கச்சிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். சிலர் இந்த லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்களேன், ஒருத்தரை நேசித்து காதல் பண்றதுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு அது ஒத்து வருமா? உங்க கேரக்டருக்கு ஒத்து வருமா? நம்ம அதை பண்ண முடியுமா? நமக்கு அது உகந்ததானதா? நம்முடைய குடும்பத்திற்கு அது செட் ஆகுமா? நம்ம அம்மா அப்பா அதுக்கு சரியானவங்களா இருப்பாங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா நம்முடைய பாஸ்டர் அது சரியாகுமா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம் சரியாகும். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டாமா? நமக்கு இதுவா வேலை? நம்ம இதுக்குரியவர்களா? அப்போ ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா, விளையாட்டு போக்குல இதெல்லாத்தையும் ஆரம்பிச்சிடறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், வேணானா விட்டுறலாம், அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கிறான், கட் பண்ணிடலாம். ஆனா கடைசியில என்னவா மாறிடுது அப்படின்னு சொன்னா, இவங்க விளையாட்டுத்தனமாய் துவங்கின அந்த காரியம் இவங்க வாழ்க்கையில பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய விளைவுகளை கொண்டு சேர்க்கிறது. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை துவங்கி இப்ப ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருகிறார், கவனமாயிரு, ஞானமாய் நடந்து கொள். இந்த காரியத்தை துவங்கி படிப்படியாக வளர்த்தாதே, படிப்படியாக கொண்டு போகாதே. இதனுடைய பின் விளைவு நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். அந்த பின் விளைவு மோசமானதா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒரு நாள் கதை அல்ல, 2 நாள் கதை அல்ல, இது கலட்டி போடுகிற சட்டை அல்ல, இது மாற்றுறதுக்கு வாடகை வீடு கிடையாது. அது ஒரு வாழ்க்கை, மரணம் வரைக்கும் உடன்படிக்கையிலே நிறைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவி என்கிற உறவு ஏதோ ஆலயத்தில் சொல்லப்படுவதோடு முடிந்து போவதில்லை, ஒரு குடும்பத்தில் இருக்கிறதோடு முடிவு போவதில்லை, 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தோன்னு முடிந்து போவதில்லை. இது மரணம் வரைக்கும் நம்மை தொடர்கிற ஒரு உறவு. இந்த உறவிலே கள்ளம் கபடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கடமை. சோ இதை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆரம்பத்திலே கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக துவங்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆரம்பிச்சதற்கு பிறகு நீங்க யோசிக்க முடியாது. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான முறை நீங்க யோசிக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, துவங்கினதற்கு பிறகு அல்ல, துவங்கினதற்கு முன்பாகவே. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வீடு கட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள், நான் சொல்றேன், அந்த வீடுக்கு அஸ்திவாரம் போடுகிறதற்கு முன்பாக 5 வருஷம் கூட எடுத்துக்குங்க, 10 வருஷம் கூட எடுத்துங்க. அந்த பிளானை போடுவதற்கு, வரைபடத்தை வரைவதற்கு, ரூம் இப்படி வரணும், கிச்சன் இப்படி வரணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றதற்கு 5 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனா அஸ்திவாரம் போட்டு கட்டடம் மேல வந்ததற்கு பிறகு நீங்க பிளானை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் நம்புறேன் உங்களுக்கு பண நஷ்டம் தான் வரும், உங்களுக்கு மன கஷ்டம் தான் வரும், உங்களால் அதை நேர்த்தியா பண்ணி முடிக்க முடியாது. அப்போ துவங்குறதற்கு முன்பாக நமக்கு ஞானத்தை கர்த்தர் தருவாராக.